திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே கரடி கடித்து பெண் ஒருவர் காயமடைந்து உள்ள நிலையில் குட்டிகளுடன் தஞ்சம் அடைந்துள்ள கரடியை பிடிக்க வனத்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பல்லு நகம் கம்மனு அங்கே நக்காமத்து எங்க ஓடுற ஏமா கடிக்கிறதுக்கு வருதா? கூடுதல் தகவலை செய்தியாளர் செங்குட்டுவன் வழங்கிட கேட்கலாம். செங்குட்டுவன், வணக்கம். கரடியை பிடிப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? கள தகவல்களை சொல்லுங்க. கண்டிப்பாக நாற்றம்பள்ளி அடுத்த கொத்தூர் தமிழக பகுதியான கொத்தூர் பகுதிக்கும் ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு எல்லையான மேல் மாமுடி மற்றப்பள்ளி என்கின்ற இடத்துல காட்டு பகுதியில் இருந்து இன்று காலை ஒரு தாய் கரடி மற்றும் 2 குட்டி கரடிகள் அப்பகுதியில தண்ணீரை தேடி விளைநில பகுதியில வந்துள்ளது. இந்த நிலையில அந்த விளைநிலங்களில் பணி செய்து கொண்டிருந்த மணிமேகலை என்கின்ற பெண்ணை அந்த கரடி தாக்கியுள்ளது. அந்த தாக்குன உடனே அங்குள்ள மீட்டு அங்குள்ள அக்கம் பக்கத்தினர் மீட்டு நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக எடுத்துட்டு போறாங்க. இந்த நிலையில 2 குட்டி கரடிகள் மீண்டும் அந்த மலைப்பகுதிக்குள்ளே சென்று விட்டது. இந்த நிலையில பெரிய கரடி பேட்டைராயன் வட்டம் பகுதியில் உள்ள ரமி என்ற வீட்டுல புகுந்து அங்க தஞ்சம் அடைந்துள்ளது. இதனை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு அந்த பகுதி பொதுமக்கள் தகவல் கொடுத்ததன் பேரில் வனத்துறையினர் சம்பவத்துக்கு வராங்க. நாற்றம்பள்ளி காவல்துறை சம்பவத்துக்கு இந்த கரடியினை கூண்டு வைத்து பிடிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்றாங்க. அதற்காக பிரத்யேகமாக ஓசூர் பகுதியில் உள்ள கால்நடை மருத்துவர்கள் கொண்ட 4 கால்நடை மருத்துவர்கள் கொண்ட குழுவினை அமைத்து அங்கிருந்து வரவழைக்கப்படுறாங்க. அதற்காக இந்த பகுதியில் வனத்துறையினரும் போலீஸ் துறையினரும் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு அந்த கரடிகள் வேற எங்கெந்த பகுதியில் செல்லாம இருக்கும் வண்ணத்தில் கூண்டுகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்றாங்க. மேலும் இந்த பகுதியில் ராஜி என்பவரையும் அந்த கரடி தாக்கியிருக்கு. அவருக்கு லேசான காயம் என்பதால் அருகில் உள்ள மருத்துவமனையை கொண்டு போய் சிகிச்சை மேற்கொள்றாங்க. இந்த நிலையில இந்த கிராம பகுதியில கரடி ஒரு வீட்டில் பதுங்கியுள்ளதால இந்த பகுதி மக்கள் பீதியில இருக்காங்க. மேலும் வனத்துறையினர் சம்பந்தப்பட்ட வனத்துறையினர் அதாவது ஓசூர் பகுதியில் கால்நடை மருத்துவ வரவழைச்சுக்கிறாங்க. மேலும் இதுல பிடிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் வனத்துறையினரும் காவல்துறையினரும் மேற்கொண்டு வராங்க. தகவல்களுக்கு நன்றி செங்குட்டுவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.